மலபார் பரோட்டா போட்டு தர போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து சொல்லி தர போறோம். நாங்கள் மண்டபத்தில் வந்து நல்லா மலபார் பரோட்டா அழகாக போட்டு தருவோம். அதில் நிறைய கஸ்டமருக்கு வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, மண்டபத்தில் மட்டும் இந்த பரோட்டா எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறதன் அடிப்படையில் சரி ஒரு கிலோ மாவில் மலபார் பரோட்டா போட்டு தர போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறோம். என் பேர் தேக்கம்பட்டி சிவகுமார். தேக்கம்பட்டி சிவகுமார் கேட்ரிங்குங்கிற பேரில் கடந்த 30 வருஷமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் மண்டபத்தில் வந்து பல்காக வந்து ஒரு 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ மாவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பரோட்டா 1500 பரோட்டான்னு போடுவோம். அப்போ மண்டபத்தில் சாப்பிட்ட நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து உங்கள் மண்டபத்தில் மட்டும் எப்படி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, எங்களுக்கு செஞ்சு காமிங்கிற அடிப்படையில் சரி கஸ்டமர்களுக்காக நான் நிறைய வேணால் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். இவர் வந்து எங்கள் குணான்னு சொல்லிவிட்டு நம்மளது சைனீஸ் மாஸ்டர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா மண்டபத்தில் அவர் தான் பரோட்டா போடுவார். அதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கலாம், இது நம்ம மண்டபத்தில் தான் வந்து பரோட்டாவெல்லாம் போட முடியும், வீட்டில் போட முடியாதுன்னு நினைக்கலாம். நூல் பரோட்டாவெல்லாம் வீட்டில் போட முடியாதுன்னு நினைக்கலாம். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் மண்டபத்தில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக நூல் பரோட்டா வரும். நாங்கள் எப்படி போடுறதுங்க இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ வந்து 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். நம்ம ஒரு 90 கிராம் பீடா பிடிச்சோம்னா ஒரு 25 பரோட்டா வரும். அதே கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம்னா 20 பரோட்டா வரும். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 கிலோ மாவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க பார்க்கலாம். மைதா மாவு வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் அளந்து. பால் வந்து 150 மில்லி பால் எடுத்து வச்சுருக்குறோம். உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அஸ்கா சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்குறோம். ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம எப்படி பிசைறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ மாவு கொட்டி வச்சுட்டோம். கரெக்டாக 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். கொட்டி நம்ம இது பண்ணி பரப்பி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கிரானைட் கல், மார்பிள், கடப்பா கல் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பேசியருக்கு. இல்லை ஒரு பெரிய பேசன் வச்சு அதில் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்குறோம். அதே மாதிரி சர்க்கரை 1 ஸ்பூன் நிறையா. இப்போ ஒரு முட்டையை உடைக்க போகிறோம். ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊற்ற போகிறோம். இப்போ மைதா மாவு ஃபஸ்ட்டு கொட்டியிருக்கிறோம். அடுத்தது வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம் பெரிய ஸ்பூனில். சர்க்கரை 1 ஸ்பூன் பெரிய போட்டிருக்கோம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறோம். நல்லா முட்டை வந்து நல்லா கலங்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறோம். பால் வந்து 150 மில்லி பசும்பால் வச்சுருக்குறோம். பசும்பால் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். சர்க்கரை எதுக்கு போட்டிருக்கிறோம்னா நல்லா ப்ரௌன் ஷேடாக வரும். சர்க்கரை போடலன்னா அந்த ப்ரௌன் ஷேட் வராது. புரோட்டானாவே அந்த மொறுன்னு அந்த ப்ரௌன் ஷேட் இருந்தால் தான் நம்மளுக்கு மனசே அந்த புரோட்டாவை சாப்பிட்றதுக்கு ஆவலை தூண்டும். அது சர்க்கரை நம்ம முட்டையெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறோம்னா புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். பால், முட்டை, சர்க்கரை, உப்பு இப்போ 4ம் போட்டு நம்ம இப்போ பிசைஞ்சிட்ருக்குறோம். மண்டபத்தில்னா ஒரு 40 கிலோ 50 கிலோ 80 கிலோ மாவு பிசைவோம். இதில் வந்து சும்மா 1 கிலோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அளவாக
இப்போ நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சுக்கணும். நீங்கள் இதே மாதிரி டேபிளில் தான் பிசைக்கணும்னு இல்லை, அளவாக வந்து ஒரு பேசனு, ஒரு சில்வர் பாத்திரம், அகலமாக இருக்கிற ஒரு தட்டு எதில் வேணாலும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும், இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு தான் நம்ம கிரானைட் கல்லை போட்டிருக்குறோம். மண்டபத்தில் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவோம். வீட்டில் வந்து நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட ஒரு அளவான பாத்திரம் வச்சு அதில் வச்சு ஒரு பேசனில் வச்சு நல்லா பிசைச்சிக்கலாம். புரோட்டா வந்து நல்லா இருக்கணும்னா எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் மாவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு வரும். புரோட்டா எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புரோட்டா வந்து நல்லா அமுத்தி நல்லா விரித்து தேய்க்கணும். பிசைறதுல வந்து இதுதான் டைமுங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட்டை பொறுத்து. அதனால் கொஞ்சம் நம்ம நல்லா மேனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த நல்லா சாஃப்டாக உதிரியாக நல்லா பிச்சா அப்படியே பிஞ்சு வரும். மேலே மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் புரோட்டா நல்லாயிருக்கும். ஆயில் மட்டும் நம்ம கையில் டச் பண்ணி அப்படியே வந்து எடுத்து தொடச்சி விட்றணும். வாழையில் போட்டு இது பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. அது வந்து நல்லா வந்து இது பண்ணி வரணும். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து அப்படியே வந்து வச்சிடணும். வச்சுட்டோம்னா உள்ள மாவு வந்து நல்லா புளிச்சிக்கும். புளிச்சா கடைசியில் நம்ம பீடா போட்டு வீசி ஆரம்பிச்சுக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு புரோட்டா வேணும்னா ஒரு 5 மணிக்கு மாவு பேசுறதுக்கு ஆரம்பினா ஒரு 1/2 மணி நேரம் பிசைஞ்சு ஒரு 5:45 போட்டு வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது மாவு பிணைஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்ப்போம். மாவு இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை பீடா போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீளமாக எடுத்துகிட்டு நல்லா மாலிஷ் வர்ற மாதிரி இந்த மாதிரி. இது 90 கிராம் பீடா வரும். இந்த சைஸ் கையை இப்படி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த சைஸ் போட்டிங்கன்னா ஒரு பரோட்டா வந்து நம்ம நார்மல் பரோட்டா ஒரு ஆள் சாப்பிட்லாம், 2 பரோட்டா சாப்பிட்லாம். இதோட பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி உருட்டிக்கிங்க. ஷேப் வந்து இந்த அளவுக்கு வந்தால் உங்களுக்கு வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் அந்த அளவுக்குலாம் ஒட்டாது. நம்ம டைட் பண்ண மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாலிஷ் பண்ணிட்டு கையை 2 விரல், இந்த 2 விரலையும் இப்படி வச்சுட்டு 3 விரலையும் சேர்த்து இப்படி டைட் பண்ணி அமுக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டை வரும். சும்மா 3 விரல் தான். இந்த 3 விரல் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் உருட்ட தேவையில்லை. இந்த ஆயில் ஊற்றுற வந்து மாவு எல்லாமே ஒட்டாமல் இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேய்க்கிறதுக்கு வீசுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணி உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மலபார் புரோட்டாங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம லேசாக நம்ம தமிழ்நாட்டில் வீச்சு புரோட்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் லேசாக இருக்குது. நல்லா லேசாக தேய்ச்சி அந்த சால்னாக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி வந்து லேசாக தேய்ச்சி போடுறது தான்.
மலபார் புரோட்டாங்கனாவே வந்து கேரளா, மலபார்னாவே கேரளாவில் வந்து இந்த புரோட்டா ஃபேமஸ்ஸு. கேரளா முழுவதும் இந்த ஸ்டைலில் தான் வந்து அதிகமாக போடுவாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் புரோட்டா, திண்டுக்கல் புரோட்டா, இந்த மாதிரி வந்து பன் புரோட்டா, மதுரை பன் புரோட்டா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்குது. புரோட்டா போடுற மாதிரியே நல்லா பெருசாக வீசி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி கல்லில் வாட்டணும். நம்ம புரோட்டாவெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது லேசாக பட்டையாக தோசை மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லா நைஸாக வீசணும். நைஸாக வீசி நல்லா பட்டையாக தட்டி, திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நல்லா மொறுன்னு வெந்துடும். மைதா ஆயில் கொஞ்சம் வீட்டில் வந்து இதே மாதிரி மெத்தேடில் வந்து இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தேட்லேயே அப்படியே வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு பீடா பிடிச்சி வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வீட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ கட்டையில் எடுத்து தேய்ச்சி போட சொல்கிறேன். வீட்டில் சப்பாத்தி கட்டையை, வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய சப்பாத்தி கட்டையவே எடுத்து நல்லா லேசாக தேய்ச்சி, நல்லா ஊறிடுச்சுன்னா வந்து கிளியாது. நல்லா நைஸாக தேய்ச்சி நல்லா ஒரு சைடு கொஞ்சம் லேசாக இழுத்து விட்டு அப்படியே சுற்றிக்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீசுங்க. வீசும்போது கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே சுற்றிக்கலாம். மைதா வந்து சாஃப்டாக இருக்கும். புரோட்டா மலபார் புரோட்டா சாஃப்டாக வந்து அப்படியே இழுத்து இப்படி விரலை வச்சு இப்படி சுற்றிக்கலாம். சுற்றுறது வந்து விரலை வச்சு இப்படி நம்ம சுற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மலபார் புரோட்டாக்காக வந்து நல்லா பீடா அடித்து நல்லா நான் ரோல் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ தட்டி எடுத்து வந்து நைஸாக தேய்ச்சி விட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். மலபார் புரோட்டாவுக்கு வந்து நல்லா நைஸாக தேய்க்கணும், சப்பாத்தி மாதிரி இருக்கணும். இது வந்து கேரளா புரோட்டா. கேரளா சைடு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப லேசாக தான் இது பண்ணுவாங்க. நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்து வந்துடும். நம்ம பூரிக்கட்டையை வச்சு சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அப்படி தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா வந்துடும். சப்பாத்தி மாதிரி புரோட்டாவே நல்லா நைஸாக தேய்ச்சிருக்கிறோம். குணாதனை போட்டு அப்படியே லைட்டாக ஆயில் போட்டுவிடு. ஆயில் இன்னும் லேசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இது வந்து நம்ம பரோட்டானா வந்து திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வேகணும். இது வந்து நம்ம ரொம்ப லேசாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போடுறதுனால வந்து டக்குன்னு திருப்பி போட்டுக்கணும். இல்லாட்டி ஒரு சைடு வந்து கருகிரும். கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் போட்டோம், இப்போவே வெந்துருச்சு. இது வந்து அதான் சப்பாத்திக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தோசைகள்லேயே இதில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். புரோட்டா 3 நல்லா வெந்துருச்சு. இங்கே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிற மெத்தேடில் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா
இதே மாதிரி அழகான ப்ரௌன் கலரில் சூடான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய புரோட்டா வந்து உங்களுக்கு ரெடி. உள்ளே சாஃப்டாக இருக்கணும், மேலே மொறுமொறுன்னு இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரே நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். சூப்பராக எடுத்து நம்ம வச்சுட்டோம். நீ அப்படியே தட்டி எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது. இப்போ மாஸ்டர் வந்து இப்போ எப்படி தட்டுறாருன்னு பார்த்துக்குங்க. சூப்பராக தட்டியிருக்காரு. நாலு சைடும் வச்சு நல்லா அழகாக தட்டிடணும். சாஃப்டான புரோட்டா ரெடி. மலபார் புரோட்டா சூப்பராக நம்மளுக்கு வந்துருக்குது. இதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நம்ம இது பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம். என் பேர் தேக்கம்பட்டி சிவகுமார். தேக்கம்பட்டி சிவகுமார் கேட்ரிங்கிற பேரில் கடந்த 30 வருஷமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நன்றி, தேங்க்யூ.